அண்மை செய்தி ஹோசூர் அருகே நடந்து சென்றவர்கள் மீது கார் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கேரளாவை சேர்ந்தவர்கள் காரில் சென்றபோது நடைபயிற்சி சென்றவர்கள் மீது மோதியதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுபா. ஒசூர் அடுத்த அட்டகுறிக்கிணம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் நடைபெற்று சென்று கொண்டிருந்த தாய் மகன் மீது கார் மோதிய விபத்தில் அவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அட்டகுறிக்கிணம் இடத்தில் சாலையில் ஸ்வேதா பானு அவரது மகன் சமீர் ஆகிய தாய் மகன் இருவரும் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய நல்லகான கொத்தப்பள்ளி கிராமத்திலிருந்து அட்டகுறிக்கிணம் கிராமம் வரை தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் காலை அதிகாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்றும் வழக்கம் போல அவர்கள் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த போது கேரளாவிலிருந்து அத்திப்பள்ளி நோக்கி ஒசூரை நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்று, அந்த காரை ஸ்பானிஷ் நாயர் என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார். குடும்பமாக அந்த கார் வந்து கொண்டிருந்த நிலையில் சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த தாய் மகன் மீது இந்த கார் மோதி இருக்கிறது. இதில் தூக்கி வீசப்பட்ட தாய் மகன் இருவரும் சாலையின் வெவ்வேறு இடங்களில் கிடந்த இவர்கள் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவர்கள் இருவர் மீது மோதிய கார் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளாகி நின்றது. காரில் பயணித்தவர்களுக்கு யாருக்கும் எவ்வித காயம் இல்லை என்கிற நிலையில் சூளகிரி போலீசார் சாலையில் உயிரிழந்து கிடந்த தாய் மகன் இருவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக சூளகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் கேரளாவிலிருந்து புறப்பட்ட இவர்கள் ஒசூர் நோக்கி வந்து கொண்டிருந்த போது தொடர் பயணமாக இருந்ததால் இவர்கள் தூக்க கலக்கத்திலிருந்து வாகனத்தை இயக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். காலை வேளையில் தாய் மகன் இருவரும் நடைபயிற்சி சென்றவர்கள் பிணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அனைவர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுபா.